உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். புது மாப்பிள்ளைக்கு ரப்பப்பரி நல்ல யோகம் ஐயா, ரப்பப்பரி அந்த மணமகள் தான் வந்த நேரம் ஐயா, ரப்பப்பரி புது மாப்பிள்ளைக்கு ரப்பப்பரி அந்த யோகம் ஐயா, மிஸ்டர் தாய்மாமன் ராமையா, மகள் தான். முதல்ல கொஞ்சம் இப்படி பாடுறத நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? சகிக்கல. ஆமா ஆமா, இனிமேல் ஏன் பாட்டுலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? எப்படியோ நேத்து நைட்டு இளையராஜா பாட்டோ ஏஆர் ரஹ்மான் பாட்டோ காதுக்குள்ள மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். ஐயோ, அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஏன் பாட்டுலாம் எப்படி அவங்களுக்கு பிடிக்கும்? காதுல கேட்க முடியாது. சும்மா நீங்களே ஏதாவது நினைச்சிட்டு பேசாதீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல. ஓகேவா? உங்க வேலையை பாருங்க. ஐயா, உங்க முதலிரவு கட்டுல அலங்காரம் பண்ணவனே நான் தான். எனக்கே காது குத்த பாக்குறீங்களா? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வேற இருக்கீங்க. கண்ணு கண்ணமெல்லாம் செவந்து இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இல்லாமலையா இருக்கும்? நீங்க ஒரு வேலை என்கிட்ட சொல்ல வெக்க பறிக்க போல இருக்கு, அப்படிதானே? வெக்கமும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. பேக் எடுத்துட்டு வாங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். சும்மா சீக்கிரம் வாங்க. இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? ஒருவேளை நாம நினைச்ச மாதிரி இவருக்கும் சுடருக்கும் எதுவும் நடக்கலையோ? ஒரே குழப்பமா இருக்கே. சரி பாப்போம். என்னோட இத்தனை வருஷ ஆசை இன்னைக்குதான் தம்பி நிறைவேற போகுது. ஒரு வழியா என் பொண்ணை பத்தின தகவல் கிடைச்சிருச்சு. அம்மா, அங்காள பரமேஸ்வரி தாயே, என் வேண்டுதல் வீண் போகலம்மா. இன்னைக்கு என் மூத்த பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரிய போகுது. நான் சீக்கிரமே அவளை பார்க்க போறேன். என் பொண்ணு நான் பார்த்ததும் அவளை கையோட உன் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து கடா வெட்டி பொங்கல் வைக்கிற தாயி. தம்பி, இத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்ணு நான் பார்க்க போறேன்ல, அவ என்ன பார்த்ததும் என்ன நினைப்பா? இவ்வளவு வருஷமா அவளை பார்க்க வரலையேன்னு என் மேல கோவப்படுவாளோ? இல்ல அங்கிள், இல்ல. அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது கண்டிப்பா கோபம் வராது. சரி, அழுகதான் வரும். அப்பான்னு சொல்லி ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சுப்பாங்க பாருங்க. ஆமா தம்பி, நீங்க சொல்றது சரிதான். என்ன இருந்தாலும் என் பொண்ணுக்கு அப்பாங்கிற பாசம் இருக்குல்ல. அவ என்ன பார்த்ததும் சந்தோஷம்தான் படுவா. ஒருவேளை அவ அப்படி கோவப்பட்டாலும் நான் நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி என் பொண்ணு நான் சமாதானப்படுத்திடுவேன். ராமையா, என்ன இதுக்கு முன்னாடி இவ்வளவு சந்தோஷமா பாத்திருக்கீங்களா நீங்க? இல்லைங்கய்யா, இப்பதான் நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதே பாக்குறேன். எப்பவுமே நீங்க இதே சந்தோஷத்தோட இருக்கணும்யா. கண்டிப்பா ராமையா, இதுக்கு மேல எனக்கு என்ன கவலை இருக்க போகுது சொல்லுங்க? இத்தனை வருஷமா என் பொண்ணு பார்க்க முடியலையேங்கிற கவலை மட்டும்தான் எனக்கு இருந்தது. இன்னைக்கு அதுவும் தீரப்போகுது. இனிமே பாருங்க, இது என்ன சந்தோஷம்! என் பொண்ணு பார்த்ததும் சும்மா வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிக்க போற ராமையா.
அங்கிள், உங்க மூத்த பொண்ணை பார்க்க போறோன்னு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற நீங்க அவ இறந்து போயிட்டாங்கிற உண்மையை எப்படி அங்கிள் நீங்க தாங்கிக்க போறீங்க? ஏதோ இறந்துட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் உங்களுக்கு என்ன ஆகுமோங்கிறத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயா, சுப்பிரமணிய ஐயா வேற அவர் பொண்ணை பார்க்க போற சந்தோஷத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காருங்கய்யா. ஆசிரமத்துல இவர்கிட்ட என்ன தகவல் சொல்ல போறாங்கன்னு தெரியலங்கய்யா. எனக்கும் அதை நினைச்சாதான் பயமா இருக்கு ராமையா. தம்பி, சீக்கிரம் இறங்கி வாங்க, உள்ள போலாம். இதோ வர அங்கிள். இந்தா வரேன். வாங்க ராமையா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க சார். உட்காருங்க. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. சொல்லுங்க சார். சார், எத்தனையோ முறை என் பொண்ணை பத்தி விசாரிக்க இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் எந்த தகவலும் கிடைக்காம நான் ரொம்ப ஏமாற்றத்தோட தான் போயிருக்கேன். ஆனா இப்பதான் நீங்களே முதல் முறையா கால் பண்ணி என் பொண்ணை பத்தின தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லி என்னை வர சொல்லிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷத்தோட இப்ப இங்க வந்திருக்கேன் சார். நீங்க ரொம்ப நேரம் எடுத்துக்காம சீக்கிரமே தகவல் சொல்லுங்க சார். நான் உடனே போய் என் பொண்ணை பார்க்கணும். சார், உங்க பொண்ணை பத்தி தகவல் கிடைச்சிருக்கிறதா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது நான் தான் சார். சரி. ஆனா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு சார். எங்களுக்கு ஒரு பொண்ணை பத்தி தகவல் கிடைச்சது உண்மைதான். ஆனா அது உங்க பொண்ணு கிடையாது சார். வேற ஒருத்தவங்களோட பொண்ணு சார் அது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.